சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விநாயகர் சிலைகளை கரைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது குறித்த விரிவான தகவல்களை பட்டினப்பாக்கத்திலிருந்து தருகிறார் செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், விநாயகர் சிலைகள் கரைப்பை முன்னிட்டு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கூட்டம் எந்த அளவில் இருக்கு? காலையிலிருந்து இந்த விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது. தற்போது ஏறத்தாழ ஒரு 300க்கும் மேற்பட்ட இந்த விநாயகர் சிலைகள் ஆங்காங்கே சென்னை நகர்ப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கரைப்பகுதிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. தற்போது கூட பார்க்கலாம், இந்த விநாயகர் சிலைகள் வந்து கரைப்பகுதியிலிருந்து கடல் பகுதிக்கு எடுத்து செல்லக்கூடிய ராட்சத கிரேன் உதவியுடன் அதை வந்து கீழே கொண்டு வந்து அதன் பின்னராக தண்ணீர் பகுதியில் அதை கரைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றிருக்கு. அலையின் சீற்றம் சற்று அதிகமாக இருப்பதால் மண்ணள்ளக்கூடிய இயந்திரத்தை வைத்தும் அந்த விநாயகர் சிலைகளை கடலுக்குள் தள்ளுவதற்கான பணிகளும் மறுபுறத்தில் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. வரக்கூடிய பொதுமக்கள் யாரும் தண்ணியில் இறங்க வேண்டாம் என்று காவல்துறை சொல்லி வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பாதுகாக்கவும், அதே போல் இந்த சிலைகளை கரைப்பதற்காக கடலுக்குள் எடுத்து செல்லக்கூடியது வந்து இதற்காக பயிற்சி பெற்றவர்கள் மட்டும்தான் இங்கே வந்து பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 1100 சிலைகள் இந்த பகுதியில் கரைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக வாகனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு என்ன, அதாவது இந்த விநாயகர் சிலைகள் எங்கிருந்து வந்தாலும் அது வரக்கூடிய வாகனங்களுக்கான ரூட் மேப்பு ஒவ்வொரு ஏரியாவிலிருந்து போடப்பட்டு அந்த விழா குழுவினரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படியாக மட்டும்தான் அவர்கள் இந்த பட்டினப்பாக்கத்திற்கு வந்தடைய வேண்டும் என்று காவல்துறை சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விநாயகர் வரக்கூடிய வாகனத்திலும் ஒவ்வொரு காவல்துறையினர் பாதுகாப்பானது போடப்பட்டு அந்த வாகனங்கள் இங்கே கரைக்கு வந்து அதன் பின்னராக கடலில் கரைக்கப்பட்டு அந்த வாகனங்களில் வந்தவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். அது மட்டுமல்ல, வீடுகளை வைத்திருந்த விநாயகர்கள் கூட இங்கே வந்து கரைப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. தூய்மை பணியாளர்கள் மறுபுறத்தில் இதை வந்து இங்கே வரக்கூடிய கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை அவர்களும் துரிதமாக ஈடுபட்டு வருகிறாங்க. ஏராளமான இளைஞர்கள் இங்கே இந்த இடத்துல வந்து விநாயகர் சிலைகளை கரைப்பதை வந்து நம்ம தற்போது காட்சியாக பார்க்க முடிகிறது. விநாயகர் சிலைகள் கரைப்பது தொடர்பான முழு விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி சுபாஷ்.